முடி வளர்றதுக்கு, முடி கொட்டாம இருக்கிறதுக்கு, ஆமா. ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு, அயனுக்கு எல்லாத்துக்குமே இருக்கு. அது ஏன் தெரியாம மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க? பாவம் அவங்களுக்கெல்லாம் புரியறதில்ல. தெரியல. எங்க போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுன்னு தெரியாம ஆமா. இருக்காங்க. எனக்கு முடிக்கு குடுத்தீங்கல்ல, அந்த மாரி மக்களுக்கு சொல்லுங்க. அவங்களும் சொல்லி பாவம் உங்ககிட்ட இருந்து வாங்கி அவங்களும் ட்ரீட்மெண்ட் எடுத்து, நல்லா நீட்டு முடியோட அவங்கள நான் பார்க்கணும் எல்லாரையும். சொல்லுங்க மேம். ஹேர் ஃபால் அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ரீசன் இருக்கு மேம். ம். இல்லைங்களா? அந்த மெயினா பார்த்தோம்னா நம்மளுடைய ஹார்மோன்ஸ் தான். ஆமா. அதுவும் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது, ஹார்மோன்ஸ் ஒவ்வொரு ஏஜ்லயுமே நமக்கு இப்போ டீனேஜ்ல இருக்கிறவங்களுக்குலாம் கூட நெறைய எனக்கு ஹேர் ஃபால். விட்டமின், கால்சியம் இல்லன்ட்டீங்க. ம். அதுக்கு தான் எனக்கு குடுத்தீங்க. ஆமா. சொல்லுங்க மேம். ஸோ அந்த மாதிரி டீனேஜ்ல இருக்கிறவங்களுக்கும் ஹேர் ஃபால் ஆகுது. ம். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, தலையில இருக்கக்கூடிய அந்த டாண்ட்ரஃப் ஓ! ஆமா. நெறைய பேர் என்ன வீக்லி ஒன்ஸ் தான் நான் ஹேர் வாஷ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணாதீங்க. ம். 2 நாள் முடிஞ்சதா 3வது நாள் கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணணும். சிலர் ஆனா ம். நான் டெய்லி ஹேர் வாஷ் பண்றேன்னு சொல்றீங்க. அது ம். பண்ணலாம். ம். ஆனா கெமிக்கல்ஸ் இருக்கிற ஷாம்பூஸ் வந்து டெய்லி யூஸ் பண்ண வேண்டாம். ஆமா. அதுக்கு பதிலா நேச்சுரலா ஹேர் வாஷ் பவுடர் எப்படி செய்யணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ம். அத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த அரப்பு இலை பொடி இருக்கு பார்த்தீங்களா? ம். அத நம்ம யூஸ் பண்ணா நல்ல ரிசல்ட் இருக்கும் மேம். ம். இப்ப நெறைய பேருக்கு நம்ம சொல்லியிருக்கோம். அவங்களும் வீட்ல ரெடி பண்ணியிருக்காங்க. ஆமா. இந்த அரப்பு இலை பொடி இருக்கு பார்த்தீங்களா? இது ம். நாட்டு மருந்து கடைகள்ல பவுடராவே கிடைக்குது. ம். இப்ப இதனோட பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி இலை பொடி, வெந்தயம், ம். பச்சை பயிறு, எலுமிச்சை தோல் இருக்கு பார்த்தீங்களா? ம். அந்த பொடி, சீயக்காய் வந்து ரொம்ப குறைவாக இதுல போடணும். பச்சை அரிசி ம். எல்லாமே சேர்த்து பவுடரா ரெடி பண்ணி வச்சுட்டு, 1 ஸ்பூன் இருந்தாலே போதும். ம். தண்ணீர்ல விட்டு மிக்ஸ் பண்ணி தலையில போட்டு நல்லா வாஷ் பண்ணிடலாம். ம். இதுல இப்படி வாஷ் பண்ணும்போது ஹேர் நல்லா சாஃப்ட்டா, சில்கியா நமக்கு இருக்கும். ஹேர் ம். ஃபாலே இருக்காது. நெறைய ம். பேருக்கு தலையில சின்ன சின்னதா, குட்டி குட்டியா இந்த மாரி ஃபாலிகுலைட்டிஸ் வரும். ம். முகத்துல பருக்கள் வர மாரி தலையிலும் சின்ன சின்ன கட்டிகள். இத சரியாகறதுக்கும் நம்ம தாராளமாக இத பயன்படுத்தலாம். ம். அதுக்கு அடுத்தது ஜென்ரலா நம்ப வேற என்ன யூஸ் பண்ணலாம்னா, இன்டர்னலா நீங்க சொன்ன மாதிரி கால்சியமோ, நமக்கு வந்து விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கு, ம். அயர்ன் டெஃபிஷியன்சி இருக்குன்னா, அதுக்கேத்த சப்ளிமெண்ட்ஸ் நம்ப எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ம். சப்ளிமெண்ட்ஸ் என்ன எடுக்கலாம்? பெண்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப முக்கியமானது, எப்பவுமே ஹேருக்குனா நம்ம நெல்லிக்காய் எப்பொழுதும் சொல்றது தான். ம். கரிசலாங்கண்ணி, கீழா நெல்லிக்கீரை. ஸோ இது எல்லாமே ஹேர் குரோத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கிட்ட குடுக்குற நெல்லிக்கற்பம், உங்களுக்கு குடுத்தது நெல்லிக்கற்பம் தான். ஆமா. நீங்க யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ம். அந்த நெல்லிக்கற்பம காலையிலயும், இரவும் நம்ப அ ம். தேன்ல கலந்தோ, ஹாட் ம். வாட்டர்ல கலந்தோ நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ம். நெல்லிக்கற்பம் சொல்றது அந்த நெல்லிக்காயை கரிசலாங்கண்ணி கீரை விட்டு பாவனை செஞ்சு ரெடி பண்ற ஒரு மெடிசன். ம். ஸோ அத நம்ம ரெகுலரா எடுத்துக்கும்பொழுது ஹேர் ம். குரோத் நமக்கு நல்லாவே இருக்கும்.